சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி வந்து இது சேல் வீடியோ இல்லை, ஒரு ஒரு அம்மா அனுப்பிவிட்டது இது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டூப்ளிகேட்டு. அப்போது இதை வந்து இது நிறையா பேர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கும். இன்றைக்கி பெங்களூரு, மைசூர் இப்படி போகும்போது ரோட்டில் போட்டு விற்பாங்க. அப்போ ரொம்ப விலை குறைச்சி விற்பாங்க. ஒரு 300 400 அப்படி விற்பாங்க. அது நிறைய பேர் போகிறவங்க, டூரு போகிறவங்கெல்லாம் அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா ₹1 அது நல்ல ரேர் காயின் அப்படின்னு நினச்செல்லாம் நிறையா பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள். எல்லா மக்களுக்கும் ஒரு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. அதில் ஒரு காயினை காணிக்க பாருங்கள். எல்லாத்தையும் நமக்கு தூக்கிறதுக்கு டைம் வராது. ஒன்று சில காயினை தூக்குதேன். ₹1 1835 பார்த்துக்குங்க. பக்கா டூப்ளிகேட்டு இந்த காயின். அவங்க 1 2 அனுப்பல, நிறைய அனுப்பியிருக்காருங்க. அவங்க பாவம், அவங்க வீட்டாள் ஆம்பளையால் தான் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் ராணி காயினை பார்த்தீங்களா? இதில் என்னென்னா ஒரு காயின் வந்து 22 கிராம் இருக்குது. நான் தூக்கி பார்த்துட்டேன், உங்களுக்கு முன்னாடி தூக்கம் பாருங்கள். 11 கிராம் தான் வரணும், எல்லாமே 22 கிராம் இருக்குது. எப்படி, என்ன மெட்டலு இதை பாருங்களேன். தாடியை பாருங்கள், இப்படி தாடியே இராது. கையில் எடுத்து அப்படி உடனே நம்ம தெரிஞ்சு போகுது. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வெயிட் 22 கிராம் இருக்குது. தயவுசெய்து ரோடு சைட்டில் காயினுக்கு விலை குறைச்சி கிடைக்குதுன்னு வாங்கி வையாதங்க. நீங்கள் ₹500 கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான், ₹300 கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஒரு காலத்துலேயும் காயிலாங்கடெல்லாம் போட முடியும், யாரும் வாங்க மாட்டாங்க. இது நான் வாங்கலை, என்னை நம்பி அவங்க அனுப்பிவிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து அனுப்பிட்டேன். ஆமாம், எல்லாம் டூப்ளிகேட் தான்மா, என்ன பண்ணால் திருப்பி அனுப்பிடுதேன் அப்படின்ட்டேன். அவங்களுக்கு நான் காசு கொடுக்கல. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் உள்ளவங்க. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, நாங்கள் ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் வேணும், அதான் உங்களுக்கு அனுப்பிவிடுதோம்னா நம்பி அனுப்பிவிடுதோம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. அதில் சரிம்மா நீங்கள் அனுப்பிவிடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு பண்ணித்தரேன், தீபாவளி டைம்னே அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அனுப்பிவிடுங்கன்னு 4 நாளைக்கு முன்னே அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்துச்சு. அவங்கள்ட்ட நான் அவங்களுக்கு எல்லா வீடியோவும் போட்டேன். ஏன்னா நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சாலும் பின்னா இது யாருக்கும் போகாது. உங்களுக்கு இதுவரை யாருமே இப்படி போட்டிருக்க மாட்டாங்க வீடியோ. நான் உங்களுக்கு போடுறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யார் உங்கள் சொந்தக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி மாட்டிடக்கூடாது. ஒரு 500னா 500 போகுது. காயின் எடுத்து வைக்கிறது இடத்துக்கு பின்னால் பிள்ளைகளுக்கு சேரும், ஒரு முதலாகும் அப்படின்னு நினச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம எடுத்து வச்சு ஒரு காரியம் கிடையாது. இது எடுத்து வச்சா காயிலாங்கடெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். பித்தால தான் நினைக்கிறேன் இது. சரியா? தூக்கத்தை பாருங்கள். 22.4. இந்த காயின் வந்து 11 கிராம் தான் வரணும். 11 புள்ளி சில்லற வரும். டபுளு. இந்த ராணி காயின் அப்படி தான் வரணும் பாருங்கள். ஆனால் தூக்கமே வேண்டாம். இதை முகரையை பார்த்தாலே தெரியும் டூப்ளிகேட். நல்லா பாருங்கள், இந்த முகரையை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதையும் பாருங்கள், 22 கிராம். தயவு செய்து யாரும் ரோட்டில் போட்டு விற்கிற காயினை வாங்கிறாங்க. இந்த 4 இதுவும் டூப்ளிகேட் பாருங்கள். இதுவும் டூப்ளிகேட்டு. இதோட முகரையை பாருங்கள், மூஞ்சி தலை எல்லாம் பாருங்கள். 4 நல்லா போட்டிருக்கு. இது டூப்ளிகேட்டு. இதோட புக்கில் இருக்கவங்களுக்கு வெயிட் தெரியும், நான் எல்லாத்தையும் காணிக்க முடியாது. பார்த்தீங்களா? இதுவும் டூப்ளிகேட் தான். நிறைய காயின் இதெல்லாம் அவருக்குள்ள தான், அவங்க அனுப்பினது தான். என்ன பாருங்கள்,
இது எல்லாமே அவங்க அனுப்புனது தான், எல்லாமே டூப்ளிகேட்டு. இதில் பாருங்கள், இது ஏன் நான் அனுப்ப சொன்னோம்னா கொஞ்சம் 50 பைசா, இதெல்லாம் ஒரிஜினல் நம்ம சாதாரண 50 பைசா தான். இது எல்லாமே அவங்க இப்படி போட்டு எனக்கு போட்டு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம வந்து போட்டால் தெரியாதுல்ல, அப்போ சரிம்மா அனுப்புங்க அப்படின்ட்டேன். அனுப்பிவிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் டூப்ளிகேட்டு. கையில் எடுத்தோடனே தெரிஞ்சு போச்சு வெயிட்டு. என்ன பண்ண, திருப்பி தான் அனுப்பணும் அந்த அம்மாளுக்கு. என்ன பண்ணதில்லை, யாருமே ஏமாந்துடாதாங்க, யாரை ஏமாந்துறாங்க. நீங்கள் வேறு வீடியோ ஷேர் பண்ணவில்லை இல்லையோ, இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரும் மாட்டிக்கிடக்கூடாது. நான் இப்போ ஏன் போடுறோம்னா எனக்கு அது வீடியோ இல்லாதவனும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போடுறேன். கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.